நான் வந்து உங்களுடைய நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திட்டு போகலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னோன்னா, அப்துல் பாசித்தை பற்றி இப்போ ரொம்ப பிரபலியமாக தமிழ்நாட்டில் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவருடைய முழுக்கமான தெளிவான கான்செப்ட் தான் என்ன? அவர் அப்படி என்ன தான் பண்ணிட்டாப்புல? தெளிவான விஷயம் எனக்கு சொல்லுங்கள். நிறைய பேருடைய காசை முதலீடு செஞ்சு அதை லாஸ் ஆக்கியிருக்காரு. நிறைய பேருடைய காசை ஏமாற்றி வாங்கியிருக்காரு. மனைவிக்கு உண்மையாக இல்லை, அது மாதிரி பெண்களுடைய விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருக்கார். இந்த மாதிரி பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதனுடைய தெளிவு என்ன, இந்த முழு விஷயங்கள் என்ன, எப்படி இந்த வீடியோ வந்துச்சு, ஏன் உங்கள் வீடியோ வெளியிட்டாங்கன்னா, வீடியோ வெளியிட்டது ஆர்எஸ்எஸ்காரன் கிடையாது. இவங்க ஒரு முஸ்லீம் ஜமாத்தில் உள்ளவங்க. அவங்க இப்படி பண்ணது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அப்படி பண்ணியிருக்காங்க. அதனுடைய பின்னணி என்ன, அதை நம்ம இப்போது தெளிவாக பார்க்க போகிறோம். இவ்வளோ விஷயங்கள் நம்ம இப்போ கிளியர் பண்ண போகிறோம். இந்த எல்லா பிரச்சனையுடைய துவக்கம் எங்கன்னா 2016 அப்துல் பாசித் புகாரி அவர்கள் டிஜே, அதாவது யூனிவர்சல் தௌஹீத் ஜமாத், இதனுடைய பேச்சாளராக இருக்கார். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவங்க கூப்பிடுவாங்க. அங்கே போயிட்டு இவர் சிறந்த முறையில் பேசிட்டு வருவார். ஆனால் யூடிஜே ஜமாத் மூலமாக வெளிநாடில் பயான் பேசுகிறதுக்கு போகிறார். அங்கே தான் ஒரு ஆள் அப்துல் பாசித்துக்கு பழக்கமாகறாங்க. அவங்க பேர் தான் பதுத்தீன். இவங்க யாருன்னா பெரிய பிஸ்னஸ்மேன், நிறைய முஸ்லீம்களுக்கு உதவணும் என்கிற மனப்பான்மையில் இருக்கிறவங்க, ஏழையானவங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கணும், அவங்கள மேலே உயர்த்தணும், அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்க. அதனால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்துல் பாசித் என்ன பண்ணுறாருன்னா, நான் பேசணும் சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இவர்கிட்ட பேசுகிறாரு. இப்போ தான் பிரச்சனையே தொடங்குது. முதல் முறையாக ஆரம்பமாக அல் இஹ்சான் என்ற ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸை நான் ஆரம்பிக்க போகிறேன், 24 லட்ச ரூபா வாங்குறாரு. இந்த 24 லட்ச ரூபாவோட முடிஞ்சிருச்சா? அப்படி கிடையாது. இதுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு அட்டி ஸ்பாட் சொல்லி ஒரு கடை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு 2 லட்ச ரூபா வாங்குறாரு. அது கொஞ்ச நாள் கழிச்சு 4 AM சொல்லி டீ கஃபே அந்த மாதிரி ஏதோ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு 53 லட்ச ரூபா வாங்குறாரு. டெசர்ட் ஷாப் ஆரம்பிக்க போகிற சொல்லிட்டு 13 லட்ச ரூபா வாங்குறாரு. இது மறக்கவே முடியாது. எப்பா, இந்த ரூஹி துர்கிஷ் அரபியன் கிச்சன் சொல்லி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு 1 கோடி 1 லட்ச ரூபா வாங்குறாரு. ரூஹி ஹரிகிஸ்தான் ஆரம்பிக்கிறார். அதுக்கு 71 லட்ச ரூபா வாங்குறாரு. லா கஃபே ஆரம்பிக்கிறாரு. அதுக்காக வேண்டி 78 லட்ச ரூபா வாங்குறாரு. அதே மாதிரி இதே ரூஹி மக்கால ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு 10 லட்ச ரூபா வாங்குறாரு. டேட்ஸ் அண்ட் நட்ஸ் ஷாப் நிற்க போகிறேன் அப்படி சொல்லி 29 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு. இப்படி மொத்த அமௌண்ட்டையும் கூட்டி பார்த்தோன்னா ஏகக்குறைவு 10 கோடி ரூபாய்க்கு மேலே வருது. 10 கோடி ரூபா அவங்க ரவுண்டாக போட்டிருக்காங்கன்னா 10 கோடி ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ரொம்ப பெரிய ஃப்ராட் எங்கே நடந்திருக்குன்னா, மஹியா ஸ்கூல் நான் ஆரம்பிக்க போகிறேன், இந்த ஸ்கூலில் முஸ்லீம்களுக்கு சரியான முறையில் இஸ்லாமிக் நாலேஜ் போய் சேரும், இப்படிலாம் பேசிட்டு அமௌண்ட்டு கேட்டுட்டு இருக்காரு. டி நகர் கிட்ட தான் ஸ்கூலை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலுக்கான திறப்பு விழாவும் நடந்திருக்கு. திறப்பு விழா அன்னைக்கு பத்ரின் பாய் அவர் வந்து ஸ்கூலுடைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பிரம்மாண்டமான முறையில் நடக்கிற மாதிரி காட்டிட்டு அடுத்த நாள் 90 பேர் சேர்ந்துட்டாங்க ஸ்கூலில் அப்படி சொல்லி அவருக்கு தகவலை சொல்லி, ஆனால் அடுத்த நாள் இருக்க ஸ்கூலே இல்லை. என்னங்க ஸ்கூல் நேற்று ஆரம்பிச்சிருக்காங்க, நீ ஸ்கூல் இல்லை நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா ஸ்கூல் அங்கே திறக்கப்படவே இல்லை. மஹியா சொல்லி ஒரு ஸ்கூல் நடக்கவே இல்லை. அந்த ஸ்கூல் பேரில் காட்டப்பட்ட ஒரு பின்பம், உண்மையில் அப்படி ஒரு ஸ்கூல் அவர் ஆரம்பிக்கவே இல்லை. இதே மாதிரி தான் இன்னொரு ஆள்கிட்டையும் ஒரு 1 கோடி ரூபா கிட்ட வாங்கியிருக்காரு. கீழக்கரைக்காரர் நினைக்கிறேன், பேர் சொல்லப்படலை. அவர் சொல்கிறார், நான் தான் இந்த ஸ்கூலுடைய ஓனர்னு என்கிட்ட பேசினார். இவர்கிட்ட இன்னொரு விஷயம் இருக்குது, யார்கிட்டலாம் அமௌண்ட் வாங்குறாரோ எல்லா பேர்ட்ட சொல்லிடுவார், நீங்கள் மட்டும்தான் ஓனர், நீங்கள் மட்டும்தான் ஓனர். இப்போ மஹியா ஸ்கூலை பற்றி இவர் என்ன பேசியிருக்காருன்னு இந்த ஆடியோ கேளுங்க. தெளிவுபடுத்த வேண்டிய நேரம் இதுன்னு நினைக்கிறேன். அதாவது என்னால் ஒரு நிறுவனம் நடத்தப்படுது மஹியான்னு சொல்லி, அந்த நிறுவனத்துக்கு கீழ் நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய இதுவை கொண்டு பல ஆண்டுகளுடைய சிரமத்துக்கு பிறகு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பல தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம். நிறுவனம் சார்ந்த பல தொழில்கள் இருக்குது. அதில் உணவகங்கள், ரெஸ்டாரண்ட் இருக்குது, கஃபே இருக்குது, அப்புறம் அல் இஹ்சான் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இருக்குது. அது டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்னால் உம்ராவுக்காக அழைத்து செல்லக்கூடிய அந்த நிறுவனம் இருக்குது. அப்புறம் ஐடியில் கொஞ்சம் நிறுவனங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளால் நிர்வகிக்கப்படக்கூடிய நிறுவனங்கள். இந்த முழு நிறுவனங்களும் என்னால் நடத்தப்படக்கூடியது தான். இந்த அரசாங்கத்துக்கு உட்பட்டு நேர்மையாக வரி கட்டி, ஜிஎஸ்டி கட்டி, ஐடி ஃபைல் பண்ணி, கணக்கு வழக்குகள், இது எப்படி இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, எந்த முதலீடு கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு, எல்லா டாக்குமெண்டேஷனும் கவர்மெண்ட் ரீதியாக நம்மள்கிட்ட வந்து தெளிவாக அல்ஹம்துலில்லாஹ் முதலீடு கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. எல்லா டாக்குமெண்டேஷனும் கவர்மெண்ட் ரீதியாக நம்மள்கிட்ட வந்து தெளிவாக அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. இந்த நிறுவனங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எந்த சம்பந்தமும்
எந்த ஒரு தொடர்போ, வியாபார ரீதியான தொடர்போ அல்லது வியாபார ரீதியான முதலீடோ என் தரப்பு அல்லாத மக்கள்கிட்டருந்து இல்லை. இந்த மஹியா என்கிற இந்த இதுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு, வேற யாருமே கிடையாதுன்னு சொல்கிறேன். இவ்வளோ பேர் காசு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எந்த பிஸ்னஸை ஆரம்பித்தாலும் நீங்கள் மட்டும்தான் சொல்லி எல்லா பேர்ட்ட காசு வாங்கிடுறது. இந்த பத்ருதீன் பாய் இருக்கார, இவர் பதிவு செஞ்சதுனால தான் மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி எத்தனையோ பெண்கள், எத்தனையோ ஏழை மக்கள் தன்னுடைய வாழ்நாள் முழு சேமிப்பையும், இவர் ஒரு ஆலிமு, இவர் ஒரு பேச்சாளர், இவர் அல்லாஹ் ரசூலை பேசக்கூடியவர், இவர் எப்படி திருடுவார் சொல்லிட்டு நம்பிக்கையில் கொடுத்தவங்க இன்னைக்கு அவங்க தலையில் அடித்து அழுதுகிட்டே இருக்காங்க. டிப்ரெஷனுக்கான மாத்திரையை சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்லாத்தில் மட்டும் தற்கொலை செய்வதற்கான அனுமதி இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக அப்துல் பாசித் என்னை ஏமாற்றியதின் காரணமாக, எனக்கு ஏற்பட்ட இந்த மன உளைச்சலின் காரணமாக நான் தற்கொலை செஞ்சிருப்பேன். தற்கொலை செய்கிறவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான் என்கிற அல்லாஹுடைய இந்த ஒரே ஒரு வாக்கு தான் என்னை உயிர் வாழ வச்சுக்கிட்டே இருக்க சொல்லி அந்த மனுஷன் பதிவு செய்கிறாரு. இந்த தகவல் எப்போ வருதுன்னா, ஜூன் மாதம் தகவல் வெளிவருது. ஆனால் முன்னாடி இருந்து தொடர்ந்து மோசடி செஞ்சுட்டு தான் இருந்திருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 2024 அப்துல் பாசித் மோசடி செஞ்சதாக பேச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. 2022 அப்துல் பாசித் மோசடி செஞ்சதாக பேச்சு ஓடிட்டே இருந்துச்சு. 2021 அப்துல் பாசித் பிஸ்னஸ் விஷயத்தில் மோசடி செஞ்சுட்டாரு. அதே மாதிரி யார் போதைப் பொருட்களை இறக்குமதி செய்கிறாங்களோ அவங்க கூட தொடர்பில் இருக்கார். இந்த மாதிரி பேச்சை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த யூடிஜே ஜமாத்தில் உள்ளவங்க தான் புதுசாக ஏதோ பேசுனாங்கன்னு கிடையாது. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இந்த விஷயங்கள் மக்களுக்கு மத்தியில் இருந்திருக்கு. ஆனால் இவ்வளோ பெருசுப்படுத்தப்படலை. ஏன்னா இப்படி ஒரு வீடியோவாக பதிவு செய்யப்படலை. இந்த வீடியோ தான் இங்கே பிரச்சனை ஆச்சு. இந்த வீடியோ சரியாக தப்பாக நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை கிளியர் பண்ணிடுறேன் நான் உங்களுக்கு. அதாவது இவ்வளோ காசுகளை இவர் வாங்கியிருக்காரு, 10 கோடி ரூபா மொத்தமாக இவ்வளோ பிஸ்னஸுக்கு வாங்கியிருக்காரு சொல்லி அக்ரிமெண்ட் எப்போ போடப்பட்டிருக்கு? போன ஜூன் மாதத்தில் தான் போடப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடியே ஜனவரி மாதத்தில் இவர் ரொம்ப எல்லை மீறி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்படி சொல்லி பேச்சு ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இவ்வளோ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு, லாபம் கொடுக்காம இருந்திருப்பாரு. லாபம் கொடுக்குறாரு, சரி நஷ்டம் ஏற்படுறது நார்மலான விஷயம் தான். நீங்கள் கேட்டிங்கன்னா ஒத்த பைசா கூட கண்ணில் காட்டலை, கணக்கில் காட்டுவார். இன்னைக்கு இவ்வளோ நடந்திருக்கு, இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க இந்த ஸ்கூலில், இந்த பிஸ்னஸில், டெசர்ட் ஷாப்பில் இவ்வளோ 1 லட்ச ரூபா ஒரே நாளில் லாபம் வந்துருச்சு இப்படிலாம் சொல்லி பேசுவார். நல்லா பழம் மாதிரி பேசுவார். ஆனால் ஒத்த பைசா கூட கொடுத்ததே கிடையாது. அந்த சத்தியம் பண்ணி சொல்கிறார். இன்னொரு விஷயம், இந்த பிரச்சனை இவ்வளோ நாள் இல்லாமல் தானே இருந்துச்சு. அவர் 2016 பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி இப்போவும் அமைதியாக இருக்க வேண்டியதான். நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே ஏதோ ஒரு விஷயம் வருது. ஜனவரி மாதத்தில் இவர் ரொம்ப எல்லை மீறி நடக்க ஆரம்பிச்சுட்டார், வந்துக்கிட்டே இருந்துச்சு. இவர் மலேசியாவுக்கு ஓட போகிறார். ஏன்னா நிறைய பேர்ட்ட காசு வாங்கிட்டாருங்க, இனிமேல் இந்தியாவில் இருக்க முடியாது. இப்படி நிறைய பெண்களை ஏமாத்தினது, விதவை பெண்களை திருமணம் முடிச்சு ஏமாத்தினது, இந்த விஷயங்களை கேள்விப்பட்டு இவரை கண்டிப்பாக பிடிச்சி ஆகணும் சொல்லி ஜனவரி மாதத்தில் முடிவு பண்ணுறாங்க யூடிஜியில் உள்ளவங்க. மார்ச் மாதத்தில் 21 தான் அப்துல் பாசித்தை இவங்க சந்திக்கிறாங்க. அது எப்படி சந்திச்சாங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இது ஸ்ட்ரெயிட்டாக இவங்க கடைநல்லூருக்கு போயிடுறாங்க. அப்துல் பாசித்தோடைய வீட்டுக்கே போயிடுறாங்க. நம்ம பக்கத்து ஊர் தான், எனக்கு வடகாரனா பக்கத்தில் கடைநல்லூர். அந்த ஊருக்கு போய் பார்க்குறாங்க. அப்துல் பாசித் வீட்டில் இருக்காரா பார்த்து அப்துல் பாசித் வீட்டில் இல்லை, அவங்களுடைய தங்கச்சி மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த சகோதரிகிட்ட கேட்குறாங்க, உங்கள் அண்ணன் எங்கே? அதுக்கு அவங்க சொன்ன பதில், என்னுடைய அத்தாவுக்கு, அதாவது அப்பாவுக்கு உடம்பு சரி இல்லாதனால அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக்கப்பட்டிருக்காரு, அவங்க கூட தான் என்னுடைய அண்ணனும் இருக்காரு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? அப்துல் பாசித்தோட சகோதரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இந்த யூடிஜியில் உள்ளவங்க மதுரைக்கு போயிட்டு நேரடியாக அப்துல் பாசித்தை பார்க்க போகலை. எந்த நம்பர்ல இருந்து அப்துல் பாசித் பேசினாரோ, அதாவது அவங்க அம்மா நம்பர்ல இருந்தா பேசியிருக்காரு, அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுறாங்க. ட்ரேஸ் பண்ணதில் அவர் இந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதாக தெரியுது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நெருக்கமாக போயிட்டு அப்துல் பாசித்துக்கு ஃபோன் அடிக்க, அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, என்னுடைய அப்பா ஐசியூவில் இருக்கார், ரொம்ப சீரியஸாக இருக்கார், ரொம்ப முடியாமல் இருக்கார், அவர் பொழைப்பாரா இல்லையான்னு தெரியலை. இப்படி ஒரு நாடகம் போட்டார். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவர் பேச்சை நம்பாமல் சுற்றி இருக்கிற அந்த நர்ஸ்டெல்லாம் விசாரித்து பார்த்ததுல தான் தெரியுது அவர் சீரியஸாக இல்லை, ஒரு நார்மல் வார்டில் தான் இருக்கார், ஐசியூ வார்டில் கிடையாது. தெரிஞ்சு இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இவர் இப்படி போய் சொல்கிறாரு,
இப்படி புழுறாரு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் அப்துல் பாசித்துக்கு ஃபோன் அடிச்சுட்டு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நாங்கள் மேலே வரோம், நாங்கள் கீழே வந்து நாங்கள் மேலே வரோம். அதுக்கு அப்துல் பாசித் சொன்னது, நீங்கள் படி வழியாக வராதீங்க, நீங்கள் லிஃப்ட் வழியாக வாங்க, படி வழி வந்தால் கால் ரொம்ப வலிக்கும் உங்களுக்கு. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருந்த வக்கீல் சொல்லியிருக்காரு, இவன் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான், நீங்கள் நம்ம எல்லா பேருமே இந்த லிஃப்ட் வழியாக போகும்போது படி வழியாக இறங்கிடுவோம், அதனால் நான் தனியால் லிஃப்டில் இருந்து போகிறேன், நீங்கள் எல்லா பேருமே படியில் இருந்து போங்க சொல்லிவிட்டு படி மூலமாக யார் ரஃபீக் பாய் அவங்க கூட இருந்தவங்க எல்லா பேரையும் அந்த வக்கீல் அனுப்பி விட்டார். இப்போ படி வழியாக போயிட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா முன்னாடி அப்துல் பாசித் நிற்கிறாரு, பதட்டத்தோட கையில் பேக் இருக்குது, எஸ்கேப் ஆக போகிறாரு. அவரோட பிளான் என்னதுன்னா, இவங்களை லிஃப்ட் வழியாக வர வச்சுட்டு நான் இந்த வழியாக படி வழியாக நான் ஓடிடுவேன், இந்த பிளானில் இருந்திருக்காரு. இவங்க பிடிச்சி கேட்டாங்க, என்ன பாசித் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய இமாமா இருக்கிறீங்க, உங்களுடைய பேச்சுக்கு இவ்வளோ பெரிய ரசிக வட்டாரத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்கியிருக்கேன், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க கேட்டதுக்கு இப்போ தான் ஒரு ஷாக்கிங் நியூஸ் வரும். அப்துல் பாசித் சொல்கிறாரு, நான் பல இடங்கள்ல இருந்து வட்டி வாங்கி மாட்டிக்கிட்டேன், அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, வசமாக நான் இங்கே சிக்கிட்டு உட்காந்துருக்க சொல்லி அப்துல் பாசித் புகாரி சொல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே நீங்கள் மாட்டிட்டீங்க, அது வேறு விஷயம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு மாதத்தை ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நம்ம அக்ரிமெண்ட் போட்டுருவோம், நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்க சொல்லி நம்ம பத்திரத்தில் நம்ம பதிவு செஞ்சுருவோம். இந்த அடிப்படையில் ஜூன் மாதத்தில் ஒரு சிட்டிங்கில் உட்காடுறாங்க. அதில் உட்காந்து கணக்கு போடப்பட்டதில் தான் தெரியுது ஒரு 10 கோடி. இப்போ இதோட நிற்கலை இந்த பிரச்சனை, 10 கோடி ரூபா வாங்கிட்டார் சொல்லி முடிவானதுக்கப்புறம் அப்துல் பாசித் புகாரி என்ன சொல்கிறார், நான் கொஞ்சமாக பண்ணி கொடுத்துட்றேன். இவங்களும் நம்பிக்கையில் விட்டுட்டாங்க, நம்பிக்கையில் கண்டிப்பாக கொடுத்துருவார் சொல்லிட்டு அடுத்தது பார்த்தா ஃபோன் அட்டென்ட் பண்ணுறதே கிடையாது. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் நடந்துச்சு இந்த பிரச்சனை. ஃபோன் அட்டென்ட் பண்ணுறதே கிடையாது, இவரை பிடிக்கவே முடியல, தலைமறைவாயிட்டார். சரியாக ஆகஸ்ட் மாதம் 2, 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஸ்டார்டிங்கில் செய்தி வருது, அப்துல் பாசித் திருச்சிக்கு வந்திருக்காரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, யூடிஜே ஜமாத்தில் உள்ளவங்களுக்கு செய்தி கேள்விப்பட்டு விசாரிக்கிறாங்க, உண்மையிலே அவர் வந்திருக்காரா பார்த்தா ஆமாம் உண்மையில வந்திருக்காரு. இந்த தகவல் யாருடைய வீட்டுக்கு போயிடுச்சு, யார்கிட்ட இவர் காசு வாங்கியிருக்காரோ அவங்களுடைய வீட்டுக்கு போயிடுச்சு. அவங்க யூடிஜே ஜமாத்தில் வந்துட்டாங்க, அவர் அக்ரிமெண்ட் போட்டுட்டு தானே போனார், நான் கொடுத்துருவேன் சொல்லி உங்கள் ஜமாத் மூலமாக தான் நான் அக்ரிமெண்ட் போட்டோம், அவரை பிடிங்க, அவர்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டாங்க, அவர் திருச்சிக்கு வந்துட்டார். திருச்சியில் அலிஃப் டீ கடை இருக்குது, அந்த இடத்துல இவர் போகிறார். பார்த்தா அப்துல் பாசித் அங்கே கேபில் உட்கார்ந்துருக்காரு. இவர் பார்க்குறாரு, பேக் இருக்குது, பேக்குள்ளே நிறைய பத்திரங்கள் இருக்குது, இந்த 100 ரூபா பத்திரம், 500 ரூபா பத்திரம், 200 ரூபா பத்திரங்கள்லாம் இருக்குமே, அது நிறைய வச்சுருக்காரு. அப்துல் பாசித் புகாரிட்ட கேட்குறாரு, என்னங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி ஓடுறீங்க, என்ன விஷயம், உட்காந்து பேசுவோம், மக்களுக்கு காசு கொடுக்கணும், நீங்கள் பாவம் அவங்க ரத்தத்தை வேர்வையாக சிந்தி சம்பாதிச்சா காசு, அதை நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தா ரஃபீக் பாய்க்கு ஒரு ஃபோன் வருது. இந்த ஃபோன் என்னது அட்டன் பண்ணி பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க, நீங்கள் அப்துல் பாசித் புகாரி பக்கத்தில் இருக்கிறதாக எங்களுக்கு காட்டுது, நீங்கள் அவர் கூட தானே இருக்கிறீங்க. இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா நம்ம என்ன ஒரு பெரிய பேச்சாளர் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம், இந்த க்ரைமில் ஈடுபட்டவன் மாதிரி ஒரு கிரிமினலை பார்க்க வந்தவன் மாதிரி இவங்க ஃபோனை ட்ரேஸ் பண்ணுறாங்களே. அப்படி கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அப்துல் பாசித் புகாரின் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் சொல்லி பேசிகிட்டே இருக்கும் போது பள்ளிவாசல்லேருந்து ஃபோன் வருது. 19 போலீஸ் டிஎஸ்பியுடைய தலைமையில் நம்முடைய பள்ளிவாசலுக்கு முன்னாடி அப்துல் பாசித் புகாரி விஷயமாக விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அப்துல் பாசித்தை கூப்பிட்டுட்டு என்ன போலீஸில் இறங்கியிருக்கும் உங்களை தேடி அப்படி ஆச்சரியப்பட்டு இவர் நேராக பள்ளிவாசலுக்கு கூட்டு போகாமல் அவருடைய வீட்டில் போய் விட்டுட்டு பள்ளிவாசலில் என்னதான் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட விசாரிக்கிறதுக்கு வராரு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, அப்துல் பாசித் புகாரி இருக்காரு, அவர் 1 கோடி ரூபா ஹவாலா பணத்தை கைமாத்துறதுக்கு வந்ததாக எங்களுக்கு செய்தி வந்திருக்கு, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இவங்களுக்கு பயமாக இருக்குது, என்னடா ஒரு காலத்தில் நம்ம இவரை நம்முடைய இயக்கத்துடைய சிறந்த பேச்சாளர் சொல்லி கொண்டாடிட்டு இருந்தோம், இன்றைக்கி என்ன பார்த்தா கிரிமினல் மாதிரி போலீஸுக்காரங்க இவரை பற்றி பேசிட்டு போகிறாங்க சொல்லி ஆச்சரியத்தில் இந்த ரஃபீக் பாய் என்ன பண்ணுறாரு, அப்துல் பாசித் புகாரியை பார்க்கறதுக்கு அந்த வீட்டில் நுழையிறாரு. பாசித்கிட்ட இவங்க கேட்குறாங்க, பாருங்கள் உங்களுக்கு போலீஸ் வந்திருக்கு, நீங்கள் ஹவாலா பணத்தை கை மாற்றுறதாக சொல்கிறாங்க, என்ன கதை ஒன்றும் புரிய மாட்டேங்குன்னு இவங்க வருத்தத்தை தெரிவிச்சுட்டே இருக்கும் போது அப்துல் பாசித் புகாரி உடனே ஃபோன் அடிச்சுட்டாரு. ஃபோன் அடிச்சு என்ன கிட்னாப் பண்ணுறாங்கன்னு கத்த ஆரம்பிச்சுட்டார். இவருக்கு பயம் வந்துருச்சு, என்னடா நான் என்ன பண்ணேன், விசாரிக்கதா சரி கிட்னாப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒன்றுமே ஓடலை, கை கால ஓடலை. இவங்களுக்கு என்னடா இது கிட்னாப் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ தான் தெரியுது என்ன நிலவரம்னு. இங்கே பாருங்களேன், இப்போ ஃபோன் அடித்தது இவர் தன்னுடைய 2வது மனைவி கிடையாது, 1வது மனைவிக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு. 1வது மனைவிக்கு ஏன் ஃபோன் அடிச்சிருக்காருன்னு இப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அப்துல் பாசித் புகாரி
முதலாவது மனைவி மூலமாக 2 குழந்தையும் இருக்குது. அந்த குழந்தைகளுடைய எந்த ஒரு செலவையும், படிப்பு செலவோ உணவு செலவோ எந்த செலவையும் ஏற்றுக்காம 2வது மனைவியோட உல்லாசமாக ஊர் சுற்றிட்டு இருக்காரு. இந்த 2வது மனைவி இருக்க முதலாவது மனைவியுடைய வீட்டில் நுழைஞ்சிட்டு செருப்பால் அடித்ததாக தகவல் வருது. அசிங்கமான வார்த்தையில் திட்டியதாகவும் தகவல் வருது. இது எல்லாமே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, வீட்டில் உள்ளவங்க சொன்ன விஷயம். இது எல்லாம் அப்துல் பாசித் புகாரி வீட்டில் அந்த காரில் உட்காந்துட்டு ரசிச்சுட்டு இருந்திருக்காரு. அதாவது முதலாவது மனைவிக்கு 2வது மனைவி தீங்களிக்கிறான், இதை உட்காந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. எந்த மனப்பான்மையில் உள்ளவர் நினச்சி பாருங்க. இவர் தான் சொல்லுவார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா ஆயிஷா அப்படிலாம் பேசுவார். பாருங்க, அவங்க மனைவி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்காங்க, என்னுடைய கணவர் என்ன டார்ச்சர் பண்ணுறாரு, என்ன அபியூஸ் பண்ணுறாரு சொல்லி அவங்களுடைய வக்கீல் யூடிஜே ஜமாத்தில் உள்ளவங்களுக்கு ஃபோனில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது, அவர் நல்லவர் கிடையாது, அவர் மோசமானவர் சொல்லி பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த திருமண உறவில் ஏற்பட்டதாக கூறப்படுற அந்த பல வகையான ஹராஸ்மெண்ட் தொடர்பா முதல் மனைவி தரப்புல காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதுங்கிறது உண்மையான விஷயம். அதுக்கான சிஎஸ்ஆரும் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இது சம்பந்தமா வந்துட்டு ஒரு 3 முறை சம்மன் வந்துட்டு அனுப்பப்பட்டும் அவர் கணவராக சொல்லப்படுகின்ற அந்த அப்துல் பாசித் புகாரி தரப்புல இது வரைக்கும் அவர் எந்த ஒரு என்கொயரிக்கும் வந்துட்டு ஆஜராகல. எதுக்கொள்ள மாட்டார் அவர், சொல்லுங்க. எந்த ஒரு இதுக்கும் அதுல எப்படி இந்த பண மோசடி விஷயத்துல இப்போ வரைக்கும் அவர் தரப்புல எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்காரோ, அதே போல அவரோட சொந்த விஷயமான அவங்க முதல் மனைவி விஷயமா இருக்கட்டும், அவங்களுக்காக இருக்கட்டும், அவங்களோட குழந்தைங்களோட விஷயமா இருக்கட்டும், இது வரைக்கும் அவர் நேரடியா எந்த விஷயத்தையும் பொறுப்பெடுத்துக்கல. போலீஸ்லயும் இது வரைக்கும் ஆஜராகல. அதனால அந்த விஷயமும் நிலுவையில இருக்கு. அப்துல் பாசித் புகாரி அப்படிங்கிறவங்களோட முதல் மனைவி இருக்காங்கல்ல, அவங்க அவங்க 2 குழந்தைங்களோட தனியா தான் வாழ்ந்து வர்றாங்க. அவரோட கணவரோட எந்த சப்போர்ட்டும் இல்லாம அவர் கணவர் அந்த 2வதா திருமணமான பெண் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பெண்மணி கூட தனியா போயிடுறாங்க. ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கும்போது அவரும் அவருடைய அந்த 2வது மனைவின்னு சொல்லப்படுகின்ற அந்த பெண்மணியும் இவங்க வீட்டுக்கு தனியா இருக்கும்போது, 2 குழந்தைங்களோட தனியா இருக்கும்போது வீட்டுக்கு அவங்கள மிரட்டி தகராறு செஞ்சிருக்காங்க. அவதூறான ஆபாசமான வார்த்தைகளால திட்டி இருக்காங்க. அப்துல் பாசித்தும் அதான் தெரியும், நான் கேள்விப்பட்டேன் விசாரிச்சாங்க. அது ஆமா, எல்லாமே உண்மையா போய் விசாரிச்சாங்க. விசாரிச்ச வரைக்கும் அது உண்மைன்னு தெரிய வந்துச்சு எனக்கும். ஏன்னா 2 தரப்பு விசாரிக்கணும்னா நேரா விசாரிச்சாங்க. அதுக்கான ஆதாரமும் கானத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, ஆமா, அங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது சம்பந்தமான கம்ப்ளைண்ட்டை இவங்க இந்த மாதிரி செப்பல் எடுத்து அந்த பெண் வீசி எறிகிறாங்க, அந்த மாதிரி ஆபாசமான வார்த்தைகளால அந்த முதல் மனைவியை திட்டுறாங்க. இது எல்லாத்தையும் அப்துல் பாசித் புகாரி காருக்குள்ளேயே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. இதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் அவர் மேற்கொள்ள. மனைவியை சமமா நடத்த சொல்லுது இஸ்லாம். மனைவியை வன்கொடுமைக்குள்ளதான் அடங்கும். ஆமா, மனைவியை சமமா நடத்த சொல்லுது. ஒரு மனைவியை வச்சு இன்னொரு மனைவியை தாக்குதல் உள்ளாக்கி அதை ரசிப்பது என்பது என்ன, அதில் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிருக்கிற தகவல் எனக்கு இப்போதான் தெரியும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பெண்கள் அப்துல் பாசித்துக்கு பைத்தியக்காரத்தனமாக ஃபேன்ஸாக இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்குறேன், உங்களுடைய கணவர் இப்படி இருந்தால் நீங்கள் உங்களுடைய கணவரை பாராட்டுவீங்களா? உங்களுடைய சொந்த அக்கா இருக்கிறாங்க, சகோதரி இருக்கிறாங்க, அவங்களுடைய கணவர் இப்படி இருந்தால் நீங்கள் உங்களுடைய சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? இல்லைனா உங்களுடைய அந்த டார்ச்சர் கொடுக்கக்கூடிய அந்த அக்காவுடைய புருஷனை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? சொல்லுங்கள். அதே மாதிரி தான் அப்துல் பாசித் புகாரியோடைய மனைவி உங்களுடைய சகோதரியாக நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, முதல் மனைவி. சரி, தலாக்காவது விடுறவ தலாக்கும், அதாவது விடுறதும் இல்லை, வாழவும் விடுறது கிடையாது, நாசமாக்கிட்டு இருக்கார் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை. அதே மாதிரி நிறைய பெண்கள் விஷயத்தில் அவர் தப்பாக நடந்திருக்கார், அதெல்லாம் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இதுக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம். அதை பண விஷயம் மட்டும் பேசுவோம், பண விஷயமாக மட்டும் நான் கிளியரிட்டி கொடுத்துறேன். அதாவது இவர் முதலாவது மனைவிக்கு ஏன் ஃபோன் அடிச்சிருக்காருன்னா, ஒரு பிரச்சனை முதலாவது மனைவி கூட ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னா, முதலாவது மனைவி காசு கேட்டிருக்கு, இவர் செக் எழுதி கொடுத்துருக்காரு, கையெழுத்து போட்டிருக்காரு. கையெழுத்து ஏதோ என்ன கிறுக்கி விட்டாருன்னு தெரியலை, அந்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. செக் பவுன்ஸ் ஆன அந்த கடுப்பில் அந்த வீட்டில் உள்ளவங்க இருக்கும் பொழுது இவர் கரெக்டாக என்ன பண்ணிட்டார், அங்கே ஃபோன் அடிச்சுட்டு டைவர்ட் பண்ணி விட்டாரு, என்னை கடத்திட்டாங்க என்னென்னமோ உளறி இருக்காரு. ஓகே, இப்போ என்னது அந்த மனைவி வீட்டில் உள்ளவங்களும் ஹைப்பாக்கி விட்டாரு, தான் ஒரு ஒயிட் கலர் மாதிரி தப்பிச்சிட்டாரு. இந்த கடுப்பில் தான் ரஃபீக் பாயில் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களை சூழ்ந்து நின்று கத்திருக்காங்க, நீ ஒரு முஸ்லீமா, நீ ஒரு நடிகன். அதான் ஒருத்தர் கேட்டிருப்பார், யார் இவருன்னு கேட்டுறதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இவர் யூடியூப்பில் நல்லா படம் நடிப்பார், நல்லா நடிப்பார். அதான் நடிப்பு தானே அது.
அவர் சொன்னதில் என்னங்க தப்பு இருக்குது? அந்த வீடியோ இருக்கா, அந்த சில படங்கள் இருக்கும், அந்த படத்துடைய முழுமையை நம்ம பார்க்காம வெறும் டீசரையோ வெறும் ட்ரெய்லரையோ நம்ம பார்த்தா வச்சுக்கோங்களேன், யார் ஹீரோவாக இருக்கானோ அவனை வில்லனை நினச்சிருப்போம், யார் வில்லனாக இருக்கானோ ஹீரோவாக நினச்சிருவோம், நல்லவனை கெட்டவனை நல்லவனை நினச்சிருவோம். அதே மாதிரி தான் இந்த அப்துல் பாசித்துடைய முழு படத்துடைய டீசர் மட்டும்தான் வெளியாச்சு. அந்த டீசரை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், தீர்மானிச்சிட்டோம் இவர் தான் வில்லன்னு. ஆனால் உண்மையில் அவர் வில்லன் கிடையாது. அந்த இடத்துல யாராக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவான். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வேணால் இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டவங்கள்ட்ட பேசி பாருங்கள். பேர் சொல்கிறாங்க போலீஸில் கேஸ் கொடுக்க வேண்டியதான். நீங்கள் கேஸ் எப்போங்க கொடுக்க முடியும்? அதை சரியான முறையில் பதிவு செய்திருந்தால் மட்டும்தான் கேஸ் கொடுக்க முடியும். இவங்க நிறைய பேர் அக்ரிமெண்ட்டை போடாமல் இவர் ஒரு மௌலவி, இவர் ஒரு பேச்சாளர், இவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் மட்டும்தான் இந்த காசு கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த வகையான தெளிவான அக்ரிமெண்ட்லாம் போடப்பட்டு கொடுக்கப்படலை. அப்போ அவங்களாம் என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? அவங்களாம் என்ன செய்வாங்க கேட்குறாங்க. அவங்க மார்க்கெட்டில் சாவறதுக்கு அனுமதி இருக்கா, தற்கொலை செய்கிறதுக்கு பர்மிஷன் இருக்கான்னு கேட்குறாங்க ஆலிம்கள்கிட்ட. அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? உங்களுக்கு அப்துல் பாசித்துடைய மானம் தெரியுது, இவருடைய மானத்தை வச்சு நீங்கள் விளையாடுறீங்களே. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு பெரும் கூட்டத்தினுடைய உயிரை இருக்குங்க, அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அவங்களுடைய 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்தினுடைய உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்கள என்னது உங்களுக்கு மனுஷனா தெரியலையா? யோசிங்க. ஒருத்தனுடைய ரசிக மனப்பான்மையில் வந்துடாதீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க அப்துல் பாசித் மூலமாக எனக்கு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அப்படி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வார்த்தை கேட்டுக்கோங்க. பாவியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கொண்டு அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை வலிமைப்படுத்துவான், உறுதிப்படுத்துவான், நேர்படுத்துவான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் அல்லாஹு தஆலா எப்படி கடந்த காலங்களில் ஃபிரௌனின் மூலமாக, அபூஜஹலின் மூலமாக, காரூனின் மூலமாக ஈமான பலப்படுத்தினானோ அந்த வரிசையில் தான் அல்லாஹு தஆலா இந்த அப்துல் பாசித் மூலமாக ஈமான பலப்படுத்துவான், ஈமான பலப்படுத்தினான். அவ்வளோதான், இவருடைய கேரக்டர் அவ்வளோதான். பயான் பேசினா நம்ம கேட்டோம், நிறைய பேர் திருந்தினாங்க. அதோட நிறுத்திக்கணும். அதை தாண்டி ஒரு முட்டு கொடுக்குற வேலை வச்சுக்கக்கூடாது. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் இந்த இடத்துல? எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும். அது அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மேலே இட்டு கட்டின போது இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ற முனாஃபிக்கின்களுடைய தலைவருடைய கீழிருந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அவதூறு பேசினாங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இப்படி அவதூறு சொல்லப்படும் பொழுது நீங்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இந்த விஷயத்தை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் இதை பற்றி பேச விரும்பலை, அல்லாஹ்வே அறிந்தவன் என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டுமே என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பதிவு செய்கிறான். இந்த விஷயத்தை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாத பொழுது நமக்கு தெரியாது என்று தான் நம்ம சொல்லியிருக்க வேண்டும். எதுக்காக வேண்டி ஒரு பக்கம் நீங்கள் சைடு எடுக்கிறீங்க? அல்லாஹு தஆலா பாதுகாக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் பரப்புனாங்க? இதை நான் கிளியரிட்டி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஏன் பரப்புனாங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு வீட்டில் திருட்டு நடக்குது, சரியா? ஒரு வீட்டில் திருட்டு நடந்துகிட்டே இருக்குது. வெளியில் உள்ளவன் ஊருக்கே சத்தம் கொடுக்குறா, பாருங்க திருடன்னு கத்துறான். அவன் திருடனுடைய மானத்தை சிதைக்கிறானா? திருடனுடைய மானத்தை பாழாக்குறானா? அவன் கிடையாது, மற்றவங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். ஒரு திருட்டு பையன் ஒவ்வொரு வீடை திருடுறதுக்கு திட்டம் போட்டிருக்கான். வரிசையாக ஒரு 30 வீடை திருடிட்டான். இன்னொரு 30 வீடை திருடுறதுக்கான திட்டம் வந்துட்டு இருக்குது. அவன் போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் என்ன பண்ணுறான், வீடியோ எடுத்துகிட்டு இவன் தான் திருடன், இவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு சொல்லிட்டு எல்லா இடத்துல பரப்பி விடுறான். இவன் தப்பு செய்கிறானா? சொல்லுங்கள், தப்பு செய்யலைங்க. அவன் அவேர்னஸை கிரியேட் பண்ணுறான், மக்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டுறான். எப்படி இவங்கள்ட்ட திருடி இருக்கானோ அதே மாதிரி உங்கள்கிட்டையும் திருடுவான், ஜாக்கிரதையாக இருங்க சொல்லி எச்சரிக்கை பண்ணுறான். அந்த வீடியோ இப்படி தான் நம்ம பார்க்கணும். அந்த வீடியோவில் எல்லா விஷயங்களுமே சரின்னு நான் சொல்ல மாட்டேன். அதில் ரொம்ப தவறான விஷயம் என்னதுன்னா, இப்படி வெளிப்படையாக அவங்க கத்துனது. இந்த வீடியோவில் எனக்கு அதாவது ரொம்ப மைனஸாக தெரிஞ்சு, இப்படி கத்திரக்கூடாது. முதல்ல நீங்கள் விளக்கத்தை வெளியிட்டிருக்கணும். வீடியோவில் அப்படியே அவங்க பேசிடலாமா? அப்துல் பாசித் நிற்கிறாரு, அப்படியே அவங்க பேசியிருக்காங்க மட்டும் சொன்னாலே போதுமானது. பாதி பேர் அமைதியாக இருந்திருப்பாங்க. என்ன பேசியிருக்கணும் அவங்க? எங்கள்கிட்ட முழு ப்ரூஃபும் இருக்குது, இவர் பல பெரிய மோசடிக்காரர், நிறைய பிஸ்னஸை ஆரம்பிச்சுட்டு ஏமாத்திருக்காரு, நிறைய பெண்களை ஏமாத்திருக்காரு. இந்த மாதிரியான ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா, சுருக்கமாக மட்டும் பேசியிருந்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும், ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஆமாம், இதனால தான் இவரை திட்டுறாங்க, இதனால தான் இவர் மேலே கோபமாக இருக்காங்க சொல்லி நிறைய பேர் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணலை, அது கொஞ்சம் வருத்தம். நான் உங்களை எதுவுமே குறை சொல்லலை. அதாவது அந்த யூடிஜியில் உள்ளவங்க பதிவு செஞ்சுருந்தாங்க, அவங்களுக்கு தர்பியா கிளாஸ் இருந்துச்சு. இந்த தர்பியா கிளாஸ்க்காக வேண்டி அவங்க 2-3 மாதமாக அவங்க உழைச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த ஒரு பிரச்சனைக்காக இந்த தர்பியா கிளாஸை நம்ம பாலாக்க முடியாது சொல்லி அவங்க அங்கேயே முழுசாக ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயம் செஞ்சுருக்கலாம், பர்ஃபெக்ஷனை நீங்கள் எதிர்பார்க்காம முழுமையாக நல்ல செட்டப்பில் செஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் பதிவு செய்கிறோம் அப்படி இல்லாமல் ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் நீங்கள் நார்மலாக முதல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் தெளிவான முறையில் முடிஞ்ச வரைக்கும் விளக்கத்தை கொடுத்துருக்கலாம். 6 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷமாவது நீங்கள் பதிவு செஞ்சுருக்கணும். மக்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்திருப்பாங்க.
உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கும். இது தேவையில்லாமல் நீங்கள் அறக்குறையாக முன்னாடி பதிவு செஞ்சு உங்களை பற்றி நீங்களே இந்த மாதிரி தவறாக பேசப்படுறதுக்கு காரணமாயிட்டீங்க. மற்றபடி உங்களை பற்றி எந்த ஒரு தவறான எண்ணமும் மக்களுக்கு வைக்கிறதுக்கான அருகதை கிடையாது. இந்த மாதிரி எந்த வீடியோவும் தயவு செஞ்சு பரப்பாதீங்க. அல்லாஹு தாலா போதுமானவன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த விஷயத்தில் கிளியர் பண்ணியிருக்கோம், அப்துல் பாசித்தோடைய பிஸ்னஸ் மாடலை கிளியர் பண்ணிட்டோம், அவர் எப்படிலாம் மக்களை ஏமாற்றிருக்கார் அந்த விஷயத்தை கிளியர் பண்ணிட்டோம். இது அவங்களுடைய மனைவியுடைய பிரச்சனை, அவர் எப்படிலாம் கூட இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய துரோகம் செஞ்சுருக்காரு, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியர் மைண்டோட பாருங்கள். எப்போ என்ன பாருங்கள், நீங்கள் காலையில் பாருங்கள், நைட்டு பாருங்கள், எப்போ என்ன பாருங்கள், நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கேட்டுகிட்டே இருங்க இந்த வீடியோவை. ஆனால் ஒரு நடுநிலையாக இருந்து லாஜிக்கலாக இந்த விஷயத்தை அணுகுங்க. நீங்கள் தயவு செஞ்சு இதை உணர்ச்சி வசப்பட்டு அணுகக்கூடாது. அப்துல் பாசித் அவர்கள் நல்ல பேச்சாளர், நான் அங்கீகரிக்கிறேன், மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர். ஆனால் அவர் நல்ல மனிதர் கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹு தாலா அவருக்கும் ஹிதாயத்தை தரட்டும். எந்த கூட்டத்தினர்கள் அவரை ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக கொண்டாடுகிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கும் ஹிதாயத் தரட்டும். யூடிஜே ஜமாத்துக்கு அல்லாஹு தாலா உதவி செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.